அவள் மொழி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நெறைய விமன் என் கூட அவங்களோட ஸ்டோரீஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. மேபி நான் யாருன்னே தெரியல, ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால, நெறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. நான் ஒரு லிசனரா அவங்க சைட்ல இருந்து அத கேட்டுட்டுருப்பேன். ஏன்னா, நெறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம சொல்றத கேட்க காதுகள் இல்லன்றத யோசிக்கிறப்போ தான் கஷ்டம் அதிகமாகும்ல. என்கிட்ட பேசுற பெரும்பாலானோர் நான் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையுமே லெட் அவுட் பண்ணிட்டு, "ஹெலன் இப்ப தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்ன்னு" சொல்லிட்டு போறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நேத்து என்னோட ஒரு ஃபாலோவர் கூட பேசுற சான்ஸ் எனக்கு கிடைச்சது. அவங்க ஒரு 1 1/2 வயசு குழந்தைய வச்சிருக்கிற ஒரு மதர். அவங்களோட போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் ஸ்டேட்ல அவங்க என்னென்ன கோ த்ரூ பண்றாங்கன்றத எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அப்படியே என்னோட லைஃப் எனக்கு கண் முன்னாடி வந்து போகுது. ஸோ இந்த மாரி ஸ்டேட்ல நீங்களும் இருக்கீங்கன்னா, இது சீக்கிரம் கடந்து போயிடும்னு சொல்றதுக்கு தான் இந்த அவல்மொழி. என் பொண்ணுக்கு 1 வயசா இருக்கும்போது, நான் அதிகமா என் சிஸ்டர் கிட்ட புலம்புறது என்னன்னா, எனக்கு என் ஹஸ்பண்ட சுத்தமா புடிக்கலன்னு தான். எனக்கு அவர பார்த்தாலே கோவமா வரும், வெறுப்பா இருக்கும். அவரு எதுவுமே பண்ண மாட்டாரு. பாவமா உட்கார்ந்திருப்பாரு. ஆனா அவர் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வரும். குழந்தை மேல மட்டுமே எல்லாரும் காட்டுற அட்டென்ஷன், இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னி, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இந்த குழந்தையோட டான்ட்ரம் எல்லாமே என்ன ஒரு மாதிரி ஆக்கிருச்சு. ஏதோ மிட்டாய் வாங்க போற மாரி, எனக்கு டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு இந்த வாழவே பிடிக்கல. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. குழந்தைக்காக தான் நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நெறைய வார்த்தைகள் விடுவேன். என் அக்கா எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரே வார்த்தை தான் எப்பவுமே சொல்லுவா. எனக்கும் இதே மாரி தான் இருந்துச்சு. போக போக சரியாயிடும். நீ உன் எமோஷன்ஸ மட்டும் கண்ட்ரோல் பண்ணு. ரொம்ப கோவப்படாத, வார்த்தை விட்டுறாதன்னு. நேத்து இவங்க கிட்ட பேசுறப்போ எனக்கு இதுதான் ஞாபகத்துல வந்தது. நீங்களும் இந்த மாரி ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க. உங்க மைண்ட்லயுமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கு அப்டின்னா, டோன்ட் வரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இதுவும் கடந்து போகும். இல்லன்னா அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ற தைரியமாச்சும் உங்களுக்கு கிடைக்கும்.